கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் நீங்கள் க்ரோ ஆக மாட்டீங்க. வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வர டிப்ஸு தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு ஆசை இருக்கா? நல்ல சேலரி வேணுமா? ஃபிட் பாடி வேணுமா? சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வேணுமா? ஆனால் டெய்லி அதே ரொட்டீன், அதே எக்ஸ்கியூஸ், அதே கம்ஃபர்ட். அப்போ எப்படி உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும்? கம்ஃபர்ட் ஜோன் தான் உங்கள் பிக்கெஸ்ட் எனிமி. ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன? கம்ஃபர்ட் ஜோன்னா பயம் இல்லாமல் இருக்கிறது தான். கஷ்டம் இல்லை, ரிஸ்க் இல்லை, சேலஞ்சும் இல்லை. மார்னிங் அலாரம் அடித்தாலும் இன்னும் 10 நிமிஷம் தூங்கிக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணலாமா, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே, புக் படிக்கலாமா, வீக்கெண்டில் படிச்சுக்கலாம், இந்த நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நினைக்கிறது தான் பல பேரோட ட்ரீம்ஸை கொன்னுடுது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை இன்றைக்கி இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடணும். சரி, மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் தாட்ஸ் வச்சுருக்கும் பொழுது தான் நம்ம ட்ரீம்ஸை தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை அவாய்ட் பண்ணணும். ஏன் பீப்புள் க்ரோ ஆக மாட்டேங்கிறாங்கன்னு தெரியுமா? எல்லோரும் சக்ஸஸ் வேணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. ஆனால் சக்ஸஸ் வேணும்னா சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் வேணும்னா டிஸ்கம்ஃபர்ட்டை அக்செப்ட் பண்ணணும். ஜிம்மில் மசில் பில்ட் ஆகிறது பெயின் இருக்கும்போது தான். நீங்கள் நார்மலாக பெயின் இல்லாமல் ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காது. லைஃப்லேயும் அதே மாதிரி தான். லைஃப்பில் கஷ்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கஷ்டத்தை கம்ஃபர்டபுளாக ஏற்றுக்கிறவங்களால தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். ஏன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃபு அப்படியே தான் இருக்கும். கஷ்டம் அதிகமாக வர வர உங்களுக்கு அவனோட க்ரோத் எங்கேயோ போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டை கம்பேர் பண்ணும்பொழுது அவன் க்ரோத் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதெல்லாம் ஓகே, நான் கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கானானே எனக்கு தெரியல அப்படின்னா, இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கீங்க அப்படின்னு 100% நான் சொல்லுவேன். ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணாமல் டுமாரோ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிறீங்க. அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கீங்க. ஃபோனில் ரொம்ப ஹவர்ஸை ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபெயிலியருக்கு ரொம்ப பயப்படுறது, புதுசாக எதையாச்சும் ட்ரை பண்ண ரொம்ப பயமாக இருக்கிறது, எக்ஸ்கியூஸை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறது, இது எல்லாமே க்ரோத்தாக ஸ்டாப் பண்ணணும். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் டெய்லியும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, இது எல்லாத்தையுமே எப்படி ஓவர் கம் பண்ணுறது, நான் எப்படி என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு விலகி வர்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு 30 டேஸில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்றத ஸ்கிப் பண்ணுங்கள். இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற சின்ன சின்ன ரொட்டீனை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள். 30 மினிட்ஸ் இயர்லியாக வேக்கப் ஆகுங்க. 20 மினிட்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 30 மினிட்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். ஃபோன் யூசேஜை ரெடியூஸ் பண்ணுங்கள். டெய்லி ஒரு கஷ்டமான ஒர்க்கை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்மால் சேஞ்சஸ் தான் உங்களுக்கு ஒரு பிக் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் 100% கேரண்டி தரேன். இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சக்ஸஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கவங்களுக்கு கிடைக்காது, ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். இன்றைக்கி கஷ்டப்படுற நீ நாளைக்கு ப்ரௌடாக இருப்ப. ஆனால் இன்றைக்கி கம்ஃபர்ட்டை சூஸ் பண்ணனா நாளைக்கு ரெக்ரெட் தான் ஆக. ஒரு ஃபைனலாக லைஃப்பில் மேஜிக் நடக்கிற இடம் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே தான் இருக்கும். நீங்கள் இன்றைக்கி ஸ்மால் ஸ்டெப்பு எடுத்தால் போதும், உங்கள் ஃப்யூச்சர் கம்ப்ளீட்லி மாறிடும். அதுக்கு நான் சொன்ன ஒரு சின்ன